கும்ப ராசி என்பவர்களுக்கு குதூகலமான மாதம். இந்த குதூகலமான மாதம் உங்களுடைய மனசுல ஆசைகள் என்னென்ன இருக்கோ அது அனைத்துமே படிப்படியாக நிறைவேறும். என் பார்ட்னருடைய அங்கீகாரம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவர் எப்படி புரிய வைக்கணும்னு தெரியல அப்படின்னு நீங்க கும்பராசி பெண்களாக இருந்தாலும் சரி, இல்ல கும்பராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிந்து கொண்டு கணவன் மனைவி கொஞ்சம் அதிகமான ஒரு மன மகிழ்ச்சிக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பராசிக்காரங்க கடன் மட்டும் வாங்கியிருப்பாரு. யார்ட்டையும் கடன் மட்டும் இதை சமாளிக்க அதை சமாளிக்க இதை புதிய கடன் யார்ட்டையும் வாங்காது. கடன் வாங்குவதை தயவு செய்து நிறுத்திக்கணும். ஏன்னா உங்களுக்காக வாங்குறதும் சரி, நீங்க மற்றவர்களுக்காக வாங்கி கொடுப்பதாக இருந்தாலும் சரி, இந்த மாசம் நீங்க அதை செயல்படுத்தவே கூடாது. மனசு விட்டு பேசிடணும். மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு இவங்க என்ன அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க, யாரை பத்தி நீங்க நினைக்காதீங்க. நீங்க என்ன நினைக்கிங்கிறது நீங்க வெளிப்படையா சொல்லுங்க, அப்பதான் புரியும். ஏன்னா நீங்க வெளிச்சம் கொடுக்கன்னு சொல்லி ஒரு குடத்துக்குள்ள உட்காந்துட்டு நீங்க தீபம் வெளியே கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வெளிச்சம், உங்களை யார் பார்க்கறது? உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வேணும்ல. அந்த செயல்பாடு நீங்க வேணும் முழுசா நினைச்சீங்கன்னா உறுதியாக இதை செயல்படுத்தும். உலகெங்கும் இருக்கும் என் அருமை பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. ஆவணி மாதம் 2025ஆம் ஆண்டின் சிறப்புகள் என்ன? இந்த ஆவணி மாதத்தில் உள்ள சிறப்புகளும், இந்த ஆவணி மாதத்தில் கிட்டத்தட்ட 27 நட்சத்திரக்காரர்கள் 12 ராசிக்காரர்களுக்கான சிறப்பான விஷயங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க, உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற அடிப்படையில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்ப ராசி என்பவர்களுக்கு குதூகலமான மாதம். இந்த குதூகலமான மாதம் உங்களுடைய மனசில் ஆசைகள் என்னென்ன இருக்கோ அது அனைத்துமே படிப்படியாக நிறைவேறும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. சுப நிகழ்ச்சிகள் உறுதியாக உண்டு. என்னுடைய பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்க. என் பார்ட்னருடைய அங்கீகாரம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவர் எப்படி புரிய வைக்கணும்னு தெரியல அப்படின்னு நீங்கள் கும்பராசி பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை கும்பராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிந்து கொண்டு கணவன் மனைவி கொஞ்சம் அதிகமான ஒரு மன மகிழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகமும் அனுமதி கொடுக்கணும். ஏன்னா கும்பராசிக்கு எப்பவுமே கும்ப லக்கணத்துக்கு கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா பார்ட்னர் காதல் அன்பு என்ற செயல்பாடில் உள்ள நல்லா போயிருப்பார். ஊடி ஒரு டேர்னிங் வரும். அந்த டேர்னிங் மூலமாக தன்னுடைய பார்ட்னருக்கும் அவங்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்துடும். அப்போ அந்த டேர்னிங் வராமல் பாதுகாக்க வேண்டிய யாருடைய பொறுப்புனா உங்களுடைய பொறுப்பு தான். ஓகேவா? அன்பு அளவு கடந்த அன்பு வைக்கிறதும் ஓகே, அதில் கவனம் செலுத்த வேண்டிய விஷயமும் இருக்குது. ஓகேவா? அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கும்பராசி நம்மளுடைய பெண்களுக்கு ஒரு நிலையான தன்மை இருக்கும், நிலையான முடிவு எடுப்பீங்க. ரொம்ப நாளாக யோசித்து இதை பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே உங்களை டிப்ரெஷன் பண்ணிவிட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்னா அந்த குழப்பத்துக்கான தீர்வை கொடுக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஒரு செயல்பாடு உறுதியாக ஏற்படும். உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுடைய நிர்வாகத்தில் உங்களை பாராட்டுவாங்க. ஒரு மகிழ்ச்சிக்குரிய தன்மை உண்டு. அதுவும் ஒரு கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ளேருந்து பேசாமல் இருக்கிற கொடுமை அதிகமாக ஏற்படும். நான் மட்டும் தனிச்சிருக்கேன், என் குடும்பத்தில் என்னுடைய உறவுகள் எல்லாமே என்னை ஒதுக்குது அப்படிங்கிற தன்மை ஏற்படும். அதெல்லாம் கடந்த காலம் நிறையா நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க. அந்த பாதிப்போட செயல்பாடுகள் இனிமேல் மாற்றத்தை கொடுக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பராசிக்காரங்க கடன் மட்டும் வாங்கியிருப்பார். யார்ட்டையும் கடன் மட்டும் இதை சமாளிக்க அதை சமாளிக்க இதை அப்படின்னு புதிய கடன் யார்ட்டையும் வாங்காதீங்க. கடன் வாங்குவதை தயவுசெய்து நிறுத்திக்கோங்க. ஏன்னா உங்களுக்காக வாங்குறதும் சரி, நீங்கள் மற்றவர்களுக்காக வாங்கி கொடுப்பதாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் நீங்கள் அதை செயல்படுத்தவே கூடாது. ஓகேவா? இருக்கிற கடன் அடைக்கிறதுக்கு மட்டும் வழி பாருங்கள். அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குது. நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்தி இந்த வேலை செஞ்சால் இவ்வளோ அமௌண்ட் கரெக்டாக கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு போங்க. தப்பே கிடையாது. நீங்கள் என்னென்னா நம்ம இதை போய் கேட்கவா, அவங்க நம்ம எதாவது நினச்சிக்கிடுவாங்களே,
நம்ம வேலையை பார்த்துட்டு கேட்போம் இருப்பீங்க. ஆனால் அங்கே வேலைக்கான அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டாங்க. வேலை நீங்கள் சூப்பராக முடிச்சு கொடுத்துருப்பீங்க. ஆனால் அந்த பார்ட்னர், அந்த ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணும், பார்ட்டி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குறை சொல்லி உங்களை குறைக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதம் முதல் முடிவெடுத்துக்கோங்க. ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும், ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அது என்ன அமௌண்ட்டு உங்களுக்கு வரும், நீங்கள் என்ன அமௌண்ட்டுக்குள்ளே பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ப்ராப்பராக பிளான் போட்டுட்டு அதை நீங்கள் வந்து உங்களுடைய செயல்பாடில் யார் உங்களுக்கு கொடுக்காங்களோ அவங்களோட ஓப்பனாக பேசுங்க. பேசிட்டு பண்ணால் நீங்கள் நினச்ச விஷயம் அப்படியே கிடைக்கும். ஏன்னா கும்பராசி பேச்சின் மூலமாக தான் வெற்றி. கும்பராசி கும்ப லக்னம்னாலே என்ன வேணும், பேச்சு நல்லா இருக்கணும். மனசு விட்டு பேசிடணும். மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு இவங்க என்ன அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க, யாரை பற்றி நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிங்கிறது நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள். அப்போ தான் புரியும். ஏன்னா நீங்கள் வந்து வெளிச்சம் கொடுக்கன்னு சொல்லி ஒரு குடத்துக்குள்ளே உட்காந்துட்டு நீங்கள் வந்து தீபம் வெளியே கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வெளிச்சம். உங்களை யார் பார்க்குறது? உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வேணும்ல. அந்த செயல்பாடு நீங்கள் வேணும்னு முழுசாக நினச்சிங்கன்னா உறுதியாக இதை செயல்படுத்துங்க. வெளிப்படையாக கேளுங்க, வெளிப்படையாக பேசுங்க. இது நான் நினைக்கேன், இதை நீ செய்யவே மாட்டியா, இதை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், நீ செய்யவே வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு இயக்கத்தை உருவாக்கி மனதில் நினச்சதை வெளிப்படையாக பேசும்பொழுது கும்பராசிக்கு கிரக நிலைகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. கும்பராசி மாணவ செல்வங்க நல்லா படிப்பீங்க. நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை போகக்கூடிய தன்மை உண்டு. நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் ஏதாவது புதிய பொருட்கள் வாங்கணும், புதிய விஷயங்கள் வாங்கணும் அப்படின்னா ரெடி கேஸில் வாங்குறதா உங்கள் பேரில் வாங்கணும். தவணை முறையில் வாங்குறாந்தா உங்கள் பேரில் எக்காந்த உள்ள வாங்கிறாதீங்க. உங்கள் மனைவி பேர்லையோ இல்லை உங்களுடைய உறவில் யாராவது ஒரு உறவுகள் பேரையோ தவணை வாங்குங்க. அவசரப்பட்டு நீங்கள் உங்கள் பேரில் வாங்கினீங்கன்னா அதை கெட்டுறதுக்கு ரொம்ப தடுமாறணும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செயல்படுத்தினா இந்த மாதம் கும்பராசிக்கு ரொம்ப ஒரு குதூகூலமான செயல்பாடுகளையும் நல்ல விதமான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்பது உண்மை. நேர்களே, தற்போது வரை ஆவணி மாதத்தின் சிறப்பான பலன்கள், உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக பார்த்துருக்கோம். நம்மளுடைய சேனலில் போட்ட அத்தனை விதமான பதிவுகளும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. அதுவும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் வீடியோ வந்தோடனே நீங்கள் எவ்வளோ ஆதரவு கொடுக்கீங்கிறத நான் கண்கூட பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், என்னால் இந்த கிரகங்களுடைய பிரபஞ்ச சக்தியினால் நான் உங்களுக்கு 20% சொல்கிறதுக்கான பாக்கியம் ராசி பலனில் கிடச்சிருக்கு. இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலாம். அதனுடைய அத்தனை விதமான செயல்பாடும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜாதகமே இல்லாத சூழ்நிலையில் இருக்கவங்க கூட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் டயத்தில் கட்டாயமாக என்ன பண்ணலாம், ஒரு முன்ன பின்ன நான் உங்கள்கிட்ட பேசிடுவேன். ஓகேவா? உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக என்னால் பதிலளிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணணும். ஒரு விஷயத்தை நம்ம கேட்க போகிறோம்னா இவர் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாருங்கிற நீங்கள் நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தி அதுக்கான பதிலை கொடுத்துரும். இதை டெஸ்ட்டு பண்ணுவோன்னு நினச்சி வந்தீங்கன்னா டெஸ்டிங் அங்கே ஆட்டோமேட்டிக்காக கிரகம் இயக்கும். இதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை நான் பார்க்கணுன்னு எனக்கு கருமா இருந்தால் தான் நீங்கள் என்னை தொடர்பு கொள்வீங்க. ஏன்னா எல்லா ஜாதத்தையும் பார்க்குறாங்க, நான் எனக்கு நேரமும் கிடையாது. 24 மணி நேரம் தான் கடவுள் எல்லாருக்குமே கொடுத்துருக்கான். பார்க்குற 1,00,000 பேர் பார்க்குறீங்கன்னா 1,00,000 பேருக்கு நான் ஜாதகம் பார்த்துட முடியுமா? முடியாது. அப்போ உங்களுடைய சுய ஜாதகமும் என்னுடைய சுய ஜாதகமும் கர்மா அடிப்படையில் தொடர்பு கொள்ளும்போது தான் இந்த பிரபஞ்ச சக்தி என்ன சொல்லணும்னா, இவனுக்கான பதில் சொல்லு, இவனுக்கான இந்த நேரத்தில் இவனுடைய வாழ்க்கையை பற்றி நீ எடுத்து சொல்லு, நான் உனக்கு அதுக்கான துணை இருக்கேன்னு சொல்லி கொடுக்கும். அப்படி யாருக்கெல்லாம் ஒரு பிரபஞ்ச சக்தி இயங்குதோ அத்தனை நபர்களுமே தொடர்பு கொள்கிறீங்க, இனிமேல் தொடர்பு கொள்ளுவீங்க எங்கள் நம்பிக்கையுடன் என்னுடைய இந்த வீடியோ பதிவை உங்களுடைய பொன்னான நேரத்தில் நீங்கள் ஒதுக்கி அதற்கான நேரத்தை கொடுத்ததுக்கு எனது மனதார பாராட்டுகளையும் மனதார என்னுடைய மகிழ்ச்சியும் நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.